கார்த்தி சாரை மீட் பண்ணணும்னு தோணும், இல்லை எஸ்கே சாரை மீட் பண்ணணும்னு தோணும். அவங்க யாரையும் மீட் பண்ண முடியலன்னா அவங்கள மீட் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆமாம், படத்துலேயே வந்து என்னோட போர்ஷன் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி மூவி மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு யாரும் போய் பார்க்காதீங்க. நீங்கள் கார்த்தி சாரோட ஃபேன் அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். நிறைய அந்த மேனரிசம்ஸ் எல்லாமே எனக்கு கற்றுக்க சொன்னாங்க. இது பண்ணுறதாகட்டும், எல்லா பாட்டுலையும் இது இருக்கும். கையை அப்படி விரிச்சு இப்படி ஒன்று கொடுப்பாரு. அது அந்த பாட்டு ஃபுல்லாகவே கருத்தாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா பாட்டுமே ஒரு கருத்தாக தான். ட்ரெயிலரில் கடைசி சீனில் கார்த்தி சார் அந்த குதிரையில் வந்து நிற்பார். இந்த ஓல்டு சினிமாவை பாராட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். மதராசி ஆப்வியஸாக வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ஒரு ஃபிலிம். இன்னும் ஒரு படத்தில் வந்து எப்படியாவது அதே மாதிரி கிடச்சிச்சின்னா இது என்ன ஹேட்ரிக் ஆஃப் மூவிஸ் லைக் டூயிங் த சேம் டேர்னிங் பாயிண்ட் ரோல் வருதா. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எஸ்கே அண்ணாவை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஹீ ஹேஸ் சீன் மீ இந்த ஸ்க்ரீன். மதராசியில் நான் பண்ண ரோல் பார்த்துட்டு ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. ஹலோ அக்ஷய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நமக்கு வந்து கார்த்தி சாரை மீட் பண்ணணும்னு தோணும், இல்லை எஸ்கே சாரை மீட் பண்ணணும்னு தோணும். அவங்க யாரையும் மீட் பண்ண முடியலன்னா அவங்கள மீட் பண்ணிடலாம் போல இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே சைல்டு கேரக்டர் வந்து நீங்கள் தான் போடுறீங்க. ஆமாம், இந்த நான் ஆரம்பித்ததே எல்லாமே எல்லாம் சைல்ட்ஹுட் ரோல் பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். ஸோ இந்த ஏஜில் வந்து மோஸ்ட்டாக வர ரோல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சைல்ட்ஹுட், ஹீரோவோட சைல்ட்ஹுட் அந்த மாதிரி தான் வருது. நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வராது. பட் இனிமேல் வர காலங்களில் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வரும். ஓகே, யூஸ்வலாக நிறைய பேர்த்துக்கு அது கிடைக்காது இல்லை. ஏன்னா வந்து யாருக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். படம் வந்து வாத்தியாரே வருது. ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லரில் நீங்கள் பெருசாக இல்லையே. ட்ரெய்லர் ஆக்சுவலி வந்து என்னன்னா, என்னோட கை மட்டும் எம்ஜிஆர் சாரோட ஃபோட்டோக்கு மேலே நம்பியார் ஃபோட்டோ ஓட்டுறாங்க. ஆமாம், அது ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது, டைரக்ஷன் டீம் வந்து ட்ரெய்லர் செட் பண்ணல, அது வேறு ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, அந்த படத்துலேயே வந்து அது ஒரு நான் பண்ண என்னோட போர்ஷன் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி மூவி மாதிரி. ஓகே, ஒரு சர்ப்ரைஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எங்கேயுமே வந்து பெருசாக காமிக்கல. ஓகே, ஸோ அப்போது உங்களோட கேரக்டர் என்னன்றதை நாங்கள் பாவாத்தியாரை படம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சாரோட சின்ன வயசு. இப்போ நாங்கள் அந்த கேரக்டரை பற்றி பேசுகிறோம். கார்த்தி சாரோட கேரக்டர் வந்து இதில் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக பார்க்கும்போது அப்படி நடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு மாதிரி ஃபங்கியாக இருக்காரு, ஜாலியாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சீரியஸான கேரக்டர் எடுத்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் கார்த்தி சார். பட் அவரோட ஃபன் சைடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுதான் அவரோட சின்ன வயசு கேரக்டர்லையும் இருக்குமா? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு யாரும் போய் பார்க்காதீங்க. ஒரு ஃபன் ஃபில்டாக நீங்கள் கார்த்தி சாரோட ஃபேன் அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜாலி டைப்பான மூவி. அண்ட் அங்கங்கே நிறைய எம்ஜிஆர் சார், த லெஜெண்டரி எம்ஜிஆர் சாருடைய அந்த ஒரு இதெல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய எம்ஜிஆர் சார் பற்றி நீங்கள் இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். நானும் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணுறப்ப எம்ஜிஆர் சாரை பற்றி நிறைய கதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்படி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு வென் ஹீ கேம் டு பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த படம் பார்க்கறது மூலிமா ஹிஸ்ட்ரி பற்றியோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. இதில் வந்து நீங்கள் ஒரு பீரியடிக் படமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பண்ண டைமில் வந்து எம்ஜிஆர் சாரோட ஃபேனாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது வந்து நமக்கு சும்மா வந்து ஒருத்தரை பார்க்காம அவருக்கு ஃபேன் பாயாக நடிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நடிக்கிற டைமில் எம்ஜிஆர் சாரோட படங்கள், அவரை பற்றியான சில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் நிறைய அந்த மேனரிசம்ஸ் எல்லாமே எனக்கு கற்றுக்க சொன்னாங்க. இது பண்ணுறதாகட்டும், இது ஒரு நிறைய படங்களில் பண்ணுவார்ல. ஸோ அது அவர் வந்து இது மாதிரி எல்லா பாட்டுலையும் இது இருக்கும். கையை அப்படி விரித்து இப்படி ஒன்று கொடுப்பாரு. இதாகட்டும், அவரோட பாட்டு எல்லாமே வந்து நான் கேட்டிருக்கேன். அந்த கண் போன போக்கில் அந்த பாட்டு, அந்த பாட்டு ஃபுல்லாகவே கருத்தாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா பாட்டுமே ஒரு கருத்தாக தான். ஆமாம், ஸோ ஒரு மாதிரி எது சொன்னாலுமே அது வந்து மக்களுக்கு கருத்தாக சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடக்கூடாது. அந்த ஒரு மோஷனில் வந்து அவர் ட்ரை பண்ணது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன். அவருக்கு தனி ஒரு டான்ஸிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன்.
ஓகே. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த சான்ஸ், அந்த ஸ்கோப் இருந்துச்சா? ஏன்னா ஃபிளாஷ்பேக் அப்படின்னும்போது ஈஸியா வந்து என்ன சொல்றது, படத்துல வந்து ஏதாவது லென்த் இருக்கு அப்படின்னா சரி ஃபிளாஷ்பேக் குறைச்சிடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள்ல நடக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் இருக்கா படத்துல? இந்த படத்தில் இருக்குது. அதாவது எடுத்ததுலேருந்து நிறையவே காமிச்சிருக்காங்க. நான் வந்து எனக்கு சொன்ன வரைக்கும் எங்கள் சைல்ட்ஹுட் போர்ஷன் மட்டும் 10 மினிட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி டைரக்டர்ஸை சொல்லியிருந்தார். நலன் குமாரசாமி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ 10 மினிட்ஸ் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் திங் ஃபார் அ சைல்ட்ஹுட் ரோல். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய புது புது விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட we are moving forward. ஓகே. ஸோ கார்த்தி சாரோட சின்ன வயசு ரோல்னும் போது ஏதாவது மெனக்கெடல், அவரோட சீன்ஸ் எனக்கு காட்டுங்க, நான் அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அந்த மாதிரி, இல்லை அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு? எனக்கு கொடுத்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இஸ் டு லேர்ன் அபவுட் எம்ஜிஆர் சார். ஓகே. ஸோ நான் அது மட்டும்தான் பண்ணேன். ஐ கலெக்டட் இன்புட்ஸ், நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய படங்கள் பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி தான் அந்த பாட்டு, ஸோ அந்த சாட்டை வச்சு பண்ணுவார், நியாயம் தர்மம் அப்படின்னு அவர் பேசுகிற ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய பேசுகிற ஸ்டைல்லாம் இமிட்டேட் பண்ணுவீங்களா? அது நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பேசுகிறப்ப வந்து நிறைய கையை அசைச்சு பேசுவார். ஸோ அந்த மேனரிசம்ஸ் எல்லாம் கற்றுருக்கேன். எனக்கு அவர் வாய்ஸ்லாம் வராது. இல்லை ஓகே பயப்படாதீங்க, நான் பேச சொல்லி கேட்டுற மாட்டேன். ஸோ இதை பார்த்துட்டு கார்த்தி சார் ஏதோ சொன்னாரா, அந்த பையன் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி? நான் வந்து ஆடியோ லான்ச் போயிருந்தேன். அப்போ வந்து கேஸ்டன் குருவா ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு கார்த்தி சார்கிட்ட ஹாய் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து வாடா சூப்பராக நடிச்சிருந்தடா பார்த்தேன், இப்படி சிலம்போலாம் இப்படி முன்னாடியே கற்றுக்கிட்டு இருந்தியா இல்லை அப்புறமா கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். வந்து சார்கிட்ட வந்துட்டு இல்லை சார், படத்துக்காக கொஞ்சம் முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி படத்துக்காக நான் அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டேன், ஃபுல் டைமாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நடித்ததை பார்த்து சூப்பர் நடிச்சிருக்கேன்னு சொன்னாரே, அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ படத்தில் வந்து ஏதோ ஒரு சிலம்பம் சீன் வருது. ஆஹா, இல்லை ஆக்சுவலி அது இவரே ரிவீல் பண்ணிட்டார். நம்ம கார்த்தி சாரே வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லிட்டார். அவருமே கற்றுட்டு இருக்காரு போல், அது எனக்கு தெரியாது. பட் ஓகே, சிலம்பம் கற்றுக்கிட்டேன். ஓகே நைஸ். இப்போது நலன் குமாரசாமி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் அவரோட படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் படம் தான், எப்போ அடுத்த படம் வரும், அதாவது இந்த படத்துக்குன்னு சொல்ல, அவரோட படம் எப்போ அடுத்து வருதுன்றதுலேயே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு ராவான ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவர் இருக்கும்னு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு உண்மையிலே. வந்து நலன் குமாரசாமி சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ரீசெண்டாக டப்பிங் போயிருந்தேன். நம்மளோட டப்பிங் வந்து முடிஞ்சது இப்போ தான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 வீக் பிஃபோர் முடிஞ்சிருக்கோம். ஸோ அந்த டைமில் நான் வந்து போகிறேன், நான் கரெக்டாக வரேன் டப்பிங்க்கு. இவர் கருணாகரன் சார் இறங்கி வராரு, ஹைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தேன், ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. மேலே போகிறேன் நான். கார்த்தி சார் வந்து அப்போ தான் வந்து கிளம்பியிருக்காரு போல், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி. 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் பார்த்துருக்கலாமேயா அப்படின்னு அந்த வருத்தத்தை வந்து நான் ஆடியோ லான்ச்சில் போக்கிக்கிட்டேன். ஸோ அப்படி உக்காந்துட்டு இருந்தேன். நான் வந்து டப்பிங் பண்ணுறப்போ சார் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹாய் சொன்னார், கை கொடுத்தாரு. நான் வந்து சார் படம் சூப்பராக, ட்ரெய்லர்லாம் செம்மையாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி பாட்டெலாமே வந்து நல்லா ஹிட்டாக ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு ஃபார் மை ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ வந்து ஒரு டேரக்டராக அவர் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய நம்மளும் வளர்கிறோம், இந்த பையன் வச்சா நல்லா பண்ணுறான்ப்பா, இவனை கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் மோர் அண்ட் மோர் செட்டில் வந்து நிறையவே எனக்கு வந்து அந்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எம்ஜிஆர் செட்லேருந்து எவ்வளோ எத்தாலுமே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இதில் பண்ணுறப்போ ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதை வந்து டேரக்டராக இருந்து அங்கே கரெக்ட் பண்ணி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ணார். ஸோ நலன் குமாரசாமி சார் எனக்கு சான்ஸ் வேறு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அவ்வளோதான். அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் நலன் குமாரசாமி சாருடைய சூதுகவும் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து லைக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க அப்போ? ஆமாம், 9 இயர்ஸ் பேக்கில். ஓகே நைஸ். ஸோ இப்போது வந்து நலன் குமாரசாமி சாரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு டார்க் ஹியூமரில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுற ஒரு ஆள். சுதுக்கவும் படமே ஒரு பயங்கர டார்க் ஹியூமரான ஒரு படம். ஸோ இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படமா? இது வந்து காமெடி பேக்ட்ராப் தானே? இது வந்து இது அவங்க நம்ம பார்த்துருப்போம், ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டார் அவர், இட்ஸ் கோனா பி அ டார்க் ஹியூமர்
அண்ட் ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படமாக இருக்க போகுது இது. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிலாம் போய் பார்த்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஃப்ரீ ஒரு மைண்டோட போய் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒன்று நினச்சிட்டு போய் அது நடக்கலைன்னா நம்ம அப்செட் ஆகிடுவோம். ஸோ கதை வந்து இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ எல்லாருமே ஜாலியாக போய் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இது வந்து நம்ம யூஸ்வலாக இது வரைக்கும் பார்த்து தமிழ் சினிமாவோட மசாலா படங்களோட ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி கார்த்தி சாரே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி என்ன இதுக்குள்ளே இருக்குது, என்ன சொல்ல வராங்க இதுக்குள்ளே? மசாலா படங்களோட ட்ரிபியூட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இப்போது மாடர்ன் டேஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அதையே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு பாஸ்ட்லேருந்து வராங்க. ஸோ எம்ஜிஆர் சார் அவர் காலத்துலேருந்து 1990s 2000s 2010 அந்த மாதிரி படிப்படியாக இருக்கிற அந்த ஒரு சினிமா உலகத்துக்கு இது வந்து ஒரு ட்ரிபியூட், அதாவது கொடுக்குறோம் நாங்கள் இதை ஒரு கிஃப்டா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறது நிறைய விஷயங்களை நோட் பண்ணி அதை இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் கடைசி சீனில் கார்த்தி சார் அந்த குதிரையில் வந்து நிற்பார். ஸோ அது எம்ஜிஆர் படத்தோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஓல்டு சினிமாவுக்கு இது வந்து ஒரு இந்த ஓல்டு சினிமாவை பாராட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். அண்டு இதை பற்றி பேசாமல் எப்படி இருக்கிறது, மதராசி படம் ரொம்ப ஒரு சின்ன போர்ஷன் தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக இம்பேக்ட் கொடுத்த ஒரு போர்ஷன். ஸோ எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் ரிலீஸ் மதராசி? நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன், அதுக்கப்புறம் அதான் கேட்குறேன். மதராசிக்கு அப்புறம் மதராசி அப்போது முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் மதராசிக்காக ஷார்ட் பண்ணிட்டேன் நான் ஹேரை. ஸோ அதனால் ஐ கான்ட் கோ ஃபார் பெருசாக ஆட் ஷூட்ஸ் போக முடியல. பட் அதுக்கு முன்னாடி ஐ டிட் அ லாட் ஆஃப் மூவிஸ். மதராசிக்கு முன்னாடி பண்ணது வாவாத்தியார். ஓ அப்படியா? ஆமாம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் லைட்டாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாத்தியாரில் வந்து குட்டி பையனாக இருப்பீங்க. ஆமாம், வாவாத்தியாரில் மதராசிக்கு முன்னாடி எடுத்தது. அண்ட் வாவாத்தியாரில் மதராசிக்கு அப்புறமா எடுத்த கிளிப்ஸுமே இருக்குது. ஓகே. ஸோ இட் வாஸ் லைக் செப்பரேட் கலக்கி ஏதோ ஒன்று. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் மதராசி ஆப்வியஸாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ஒரு ஃபிலிம். எனக்கு இந்த மாதிரி நடிக்க தெரியும் அப்படின்னு என்னால் காமிக்க முடிஞ்ச ஒரு ஃபிலிம். ஏன்னா இப்போ எங்கே போனாலுமே வந்து ஒரு ஆக்டருக்குன்னா ஆடிஷன்ஸில் கூட நீங்கள் நடித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த திங் இஸ், இந்த படத்தில் நடித்ததுனால ஐ கேன் ஷோ தம் தட் இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேயா அப்படின்னு ஐ கேன் ஷோ. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஈஸியான கேரக்டர் இல்லை. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அ டஃப்பான கேரக்டரை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கொடுத்தேன் எனக்கு ஃபிலிம். அண்டு மதராசிக்கு அப்புறமா தான் வந்து ஐ பிகேம் அ லாட் பிஸி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 மூவிஸ் கமிட் ஆனேன். அண்ட் இப்போ ஷூட்ஸ் இருக்குது, ஷெட்யூல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்டெப்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. வாவாத்தியாரும் அதே மாதிரி எனக்கு பண்ணுன்ற பிலீஃபும் இருக்குது. ஓகே, எனக்கு உங்களோட கேரக்டர் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சைல்ட்ஹுட் கேரக்டராக மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. அதுவாக அமைதா எப்படின்னு எனக்கு தெரியல. மதராசியில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். எஸ்கே அவர்கள் பண்ணதுலேயே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அதோட சைல்ட்ஹுட் கேரக்டர், யூ மீன் இந்த ஆரிஜினில் அது அந்த கேரக்டரோட ஆரிஜினே அந்த சைல்ட்ஹுட் கேரக்டர் நடிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட கதையிலே வந்து அவன் அந்த கேரக்டர் எப்படி மாறுறான் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாலேருந்து அப்படிங்கிறதான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு அது கேரி ஆகாது. அகெயின் இந்த படமும் வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா சம்திங் ஏதோ சைல்ட்ஹுட்டில் ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா வந்து வாத்தியாரோட படத்துக்கு மேலே நம்பியார் படத்தை ஒட்டுற மாதிரிலாம் வருது. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது இந்த சைல்ட்ஹுட் கேரக்டரில் அப்படின்னும் போது இது உங்களுக்கு இது அமையுதுல்ல, அது எப்படி இருக்குது? எனக்கே அது எப்படி அமையுதுன்னு தெரியல. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வருது அப்படின்னு? நான் மதராசி அப்போ யோசித்தேன். ஐ தாட் என்ன இது எப்படி, ஏன்னா 2 ரோலுக்குமே இதான் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஆமாம், ஏன் எப்படி இப்படி வந்து அமையுது? ஏன்னா இன்னும் ஒரு படத்தில் வந்து எப்படியாவது அதே மாதிரி கிடச்சிச்சுன்னா இது என்ன ஹேட்ரிக் ஆஃப் மூவிஸ் லைக் டூயிங் த சேம் டேர்னிங் பாயிண்ட் ரோல் வருதா? அது இப்போதைக்கு நான் சொல்லக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு படம் இருக்குது, ஒன்றும் இல்லை 2 படம். ஓகே, ஸோ எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பாருங்கள். அது இன்னும் சூப்பரான ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு லைன்லி. ஸோ அந்த மாதிரி மதராசியில் வந்து அந்த கேரக்டருடைய சைல்ட்ஹுட்லேருந்து தான் அது ஆரம்பிச்சு. ஆமாம். ஸோ அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணேன். இதுலேயுமே வந்து அதே மாதிரி ரோல் தான். ஸோ இட்ஸ் லைக் ஒரு
ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, நமக்கு இந்த டேர்னிங் பாயிண்ட் எங்கேயோ ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி உங்கள் கெரியருக்கும் வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ஸோ மதராசியோட ஆஃப்டர் ரிலீஸ் என்ன சொன்னாங்க? எஸ்கே எதுவும் பேசினாரா அவங்கக்கிட்ட? எஸ்கே அண்ணாவை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அது வந்து என்னென்னா மதராசியோட ஆடியோ லான்ச் நான் போயிருந்தேன், அங்கே நான் அவரை பார்த்தேன். அவர் கூட பேசலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அங்கே ரொம்ப ரொம்ப க்ரௌடட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆடியோ லான்ச்லேயே அவர் அந்த கீழே இருக்கவங்கெல்லாம் மேலே ஏறி ஆயிடுச்சு. ஸோ அதனால் மீட் பண்ண முடியல, அவர் கூட பேச முடியல. பட் அவர் பார்த்துருக்காரு. ஹி ஹேஸ் சீன் மீ இந்த ஸ்க்ரீன். மதராசியில் நான் பண்ண ரோல் பார்த்துட்டு ஹி ஹஸ் அப்ரிஷியேட்டட் மீ, என்னை பாராட்டியிருக்காருன்னு சொல்லி அவரோட ஏடிஸ் எல்லாருமே சொன்னாங்க. முருகதாஸ் சாருமே சொன்னாங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான படம் வேறு. ஏன்னா வந்து முருகதாஸ் சாரோட கம்பேக் ஃபிலிமில் வந்து சூப்பரான ஒரு ரோல். ஸோ ஆப்வியஸாக வந்து வாவாத்தியார்லுமே வந்து ஒரு பயங்கரமான ரோலை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அடுத்து என்ன ப்ராஜெக்ட்னு சும்மா நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் முடிச்சுக்குவேன். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து தமிழில் தான், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லக்கூடாது. இல்லை, நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டா? ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். தேங்க்யூ ஸோ ஸோ இந்த ஆக்டிங் கெரியர் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த வருஷம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வருஷம் நீங்கள் 10th படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி போயிட்டுருக்கு ஸ்டடீஸ்லாம்? ஐயா, டைம் இருக்கா படிக்க? இருக்குது சார், கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு இப்போது. ஆமாம், எனக்கு நான் டுமாரோ எக்ஸாம். நான் இப்போ என்ன எக்ஸாம் நாளைக்கு? சோஷியல். ஓகே, மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கேன் மேனேஜ், நான் படிச்சிருவேன். இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். ஏன்னா ஆல்ரெடி படித்தது தான் அண்ட் ஸ்கூல்லையுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போகுது, இது ஒரு பக்கம் போகுது, எது கிளிக் ஆகுதோ பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ரெண்டுமே கிளிக் ஆகணும். சூப்பராக வந்து ஒரு பயங்கரமான ஒரு அக்ஷயை வந்து இன்னும் பல வருஷங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சூப்பராக வர அக்ஷயை வந்து நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. National Arogya Expo and நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி Memorial Ashramil January 9 to 12. Click the link below and register.